கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தேனி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சிவசபாபதி இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். சிவசபாபதி, என்ன காரணம், எதற்காக இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டம், மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் பாத்தீங்கன்னா மலை கிராமங்கள் ஏராளமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த வருசநாடு பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட மலை கிராமங்கள் காலி பண்ண சொல்லி வனத்துறையினர் உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதியோட இவங்களை எல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கறதுல மும்முனைப்பா இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பல கிராமங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க எல்லாம் கண்டிப்பா வெளியேறணும் அப்படிங்கறது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இங்க இருக்க மக்கள்லாம் 5 தலைமுறையா நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது ஆங்கிலேயர் காலத்திலேயும் இந்த காடுகள் எல்லாம் வெட்டி இங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுடைய வாழ்வாதாரம் இது. இந்த வாழ்வாதாரத்தை விட்டு நாங்க எங்கேயுமே வெளியேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு பிரகாரம் வனத்துறையினர் இந்த நடவடிக்கை எடுத்துட்டு வர்றதுனால இதை தமிழக அரசு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தற்பொழுது பாத்தீங்கன்னா தமிழக அரசு அதாவது உச்சநீதிமன்றத்துல மறுசீராய்வு மனு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா கிராம மக்கள் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஆளும் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் இந்த மக்களுக்கு ஆதரவா இன்னைக்கு இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. இந்த போராட்டத்துல 5000 மக்கள், பெண்கள் பெரும்பாலும் அதிக அளவுல கலந்துகிட்டதோட இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் முடிஞ்ச உடனேயேவும் இதனுடைய அதாவது விவசாயிகள் சங்கம் சார்பாக பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களுடைய நிலைமை பத்தியும் தங்களுக்கு இங்க வாழ்வாதாரம் இதுதான், இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்துறதுனால மாவட்ட ஆட்சியர் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு கிட்ட சொல்லி இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் யாரையுமே வெளியேற்றாம, அதாவது வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், விவசாயிகள் இவங்களை கூட்டு ஒரு கூட்டம் கூட்டப்படும். அந்த கூட்டத்துல வனத்துறையினர் இனிமேல் இந்த நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டிய ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்ய இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மக்களுடைய வாழ்வாதாரமா இதை இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த வாழ்வாதாரம் பறிபோகும் நிலையில தொடர்ந்தும் எந்த சூழ்நிலைக்கும் நாங்க போராட தயார், எப்படி வேணாலும் போராட தயார் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இந்த மக்கள் இருக்காங்க. சிவசபாபதி, நம்ம பார்க்கிறோம் இங்க அவ்வளவு பேர் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை, மேலும் அங்க அந்த பாதுகாப்பு சூழல், காவல்துறையினருடைய அந்த கட்டுப்படுத்துதல், இந்த சூழல்லாம் எப்படி இருக்கு அங்க? இந்த போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இவங்க இந்த போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 1500 மேற்பட்ட போலீசார் தேனி, திண்டுக்கல் பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமிஷனர் மற்றும் எஸ்பி தலைமையில பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு மிக அதிக அளவுல போடப்பட்டிருந்துச்சு. இது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள யாரும் அத்துமீறி நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பேரிகார்டு போட்டு பூராத்தையுமே யாருமே உள்ள நுழையாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டு எல்லா போலீசாரும் காவல்ல இருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா வேறு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம பாத்தீங்கன்னா அமைதியா இந்த விவசாயிகள் போராட்டி தங்களுடைய கோரிக்கைகளை இந்த போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. மலை கிராமத்தை சேர்ந்தவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தேனியில இந்த சம்பவம் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களை சிவசபாபதி வழங்கிட கேட்டோம். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.